ஆர்கே, இந்த ரெண்டு நகர்வுகளை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார், ஏற்கனவே கடந்த முறை கேதார்நாத் போனார், இந்த முறை தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி 1ஆம் தேதி அங்கே கூடுறாங்க. இந்த ரெண்டு பேருக்குமே வியூகங்கள் இருக்கலாம். அடுத்தது எண்ணிக்கை, யார் ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் லெக், ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் கட்டம் அப்படின்னு வரும்போது எப்படி பார்க்குறீங்க? இப்போ கனகராஜ் சார்ந்த பார்ட்டியில் இருக்கிறவங்களும் தியானம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் தியானம் பண்ணுவேன். நான் சபரிமலையில் தியானம் பண்ணியிருக்கேன், பழனியில் தியானம் பண்ணியிருக்கேன், குருவாயூரில் போய் உட்காந்து சைடில் உட்காந்து தியானம் பண்ணுவேன். ஆனால் நான் செல்ஃபி எடுக்க மாட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கேமரா டீம் போயிரும். இப்போ அங்க போய் எங்கெங்க செட்டப் பண்ணிட்டு அங்க பண்ணார் இல்லையா, ரிஷிகேஷ்ல பண்ணார் இல்லையா, அதே அடாவடித்தனமான நீங்க ஹலோ சாதாரண ஹலோ தம்பி கமெண்ட்ங்க இல்ல இல்ல யாரு உங்களை விவாதத்துக்குள்ள என்னது என்னது கேமரா டீம் போகாதுன்னு சொல்லுங்க. முருகானந்தம் ஆர்கே விவாதத்துக்குள்ள என்ன எது ஒரு விமர்சனம் ரைட் வரல. இது ஆர்ஜேடி கேக்குற நோ ஹி இஸ் யூசிங் ஒரு மெடிடேஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலை யூஸ் பண்றாரு. ஒரு 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 மெடிடேஷன் வந்து என்னுடைய அப்படியே முதலமைச்சர் ஒரு மெடிடேஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலா வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அவர் பேச முடிக்கிட்டு அது ஒரு அரசார்பட்டு போல அவர் பேச நம்முடைய தமிழக முதல்வர் அவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. அவர் விமர்சனம் வைக்கிட்டு நீங்க பேசலாம். உங்க ரெண்டு பேருமே வர தமிழக முருகானந்தம் இல்ல இல்ல தமிழக முதல்வரை நீங்க கண்டிச்சீங்களா? ஏங்க கண்டிச்சீங்க? ரெட் கார்பெட் போட்டு செல்ஃபி எடுத்தது யாரு? ஃபர்ஸ்ட்ல கத்திட்டே இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. யாரையும் பேச விட மாட்டீங்களா? கனகராஜ் செல்ஃபி எடுத்தது யாரு? என்ன சார் நான் இவ்வளவு கேக்குறேன். கேமரா டீம் போதா இல்லையா? என்னுடைய நகைப்புக்கு எல்லையே இல்லீங்களா? எனக்கு வந்து பக்தி இருக்கறவன் ரெண்டு பேரும் நான் உங்கள்ட்ட வரேன். ஆர்கே முடிச்ச உடனே வரேன். உங்களோட சார் வேண்டாம் சார். தமிழக முதல்வர் போறாருங்க. அதுக்கு கேமரா டீம் போதா இல்லையா? முருகன் வர நீங்க எல்லா பதிலும் நீங்க அவர் பேசின பிறகு பதில் சொல்லுங்க. எல்லாம் வர விவாதம் நீங்க விமர்சனம் பண்ணீங்களா? கொடுத்தா விவாதிங்க சார். எல்லாரோட முதல் கட்ட கருத்தை கேட்றோம். என்னுடைய கேள்வி நம்ம விவாதத்துக்குள்ள வர்றேன். அதுக்கு முன்னால எனக்கு क्वेश्चन இதுதான். என்னுடைய கடவுளை வந்து நீங்க வழிபடும் போது வந்து அங்க 100 கேமராமேன் நின்று இருக்கான். எங்க ராம்லலா உள்ளுக்குள்ளால போயிட்டு ஒரு 100 கேமராமேன் நின்று இருக்கான். யாரு? பிரதமருடைய கேமராமேன். அதே மாதிரி தான் இது கவனம் பெறும். இல்ல நீங்க எதுக்கு கர்ப்பகிரகத்துக்குள்ள ஏங்க கேமராமேன் விடுறீங்க? நீ உங்களுடைய பக்தி என்பது வந்து உங்களுடைய பக்தி. Why should be a public spectacle? அங்கதான் அரசியல் வருது. நீங்க ராம்லல்லா வந்து அரசியலுக்காக யூஸ் பண்றீங்க, நீங்க விவேகானந்தர் வந்து நாளைக்கு அரசியலாக யூஸ் பண்றீங்க. இதுதான் லைவ் டெலிகாஸ்டா இருக்கும். 31ஆம் தேதி 1ஆம் தேதி வந்து 1ஆம் தேதியினுடைய எலெக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக இவர் ஒரு பெரிய துறவி என்று காமிக்கிறதுக்காக கேமராக்கள் வந்து அங்கே செட்டப் பண்ணிட்டு 24 மணி நேரம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருப்பார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. திஸ் இஸ் அகைன்ஸ்ட் தி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். தேர்தல் ஆணையம் ஒன்னு சொல்லாரு. ஏன்னா அவங்க வாங்கி வச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையத்துல 3 பேர் வாங்கி வச்சிட்டாங்க. சில விஷயங்கள் இப்ப உள்துறை அமைச்சர் மதுரைக்கு வராரு 30ஆம் தேதி குடும்பத்தோட மீனாட்சி அம்மனை தரிசிப்பதற்கு வரார். அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை. அதுபோல இவர் வந்து அங்க ஒரு தியானத்தில் ஈடுபடுகிறார். இது வந்து 2014 இருந்தே இருக்காரு அப்படிங்கிற ட்ராக் ரெக்கார்டிங் வரல. 14 தேர்தலுக்கு பிறகும் அவர் சத்ரபதி சிவாஜியினுடைய இடத்துக்கு போயிருந்தாரு. 19ல கேதார்நாத் போனாரு. இப்ப இங்க வருகிறார். நீங்க சொல்றது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வருமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறீங்க. 31ஆம் தேதி அந்த பரப்புரை முடிந்த பிறகு லைவ் வர்றது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ரைஸ் பண்றீங்களா? இதுக்கு நடுவுலயும் வந்து அவர் என்ன பிரார்த்தனையே பண்ணது கிடையாது, இல்ல மெடிடேஷனே பண்ணது கிடையாது. அங்க மட்டும் கேமராமேன் போய் நிக்கலையான்னு இந்த கேள்வி இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தல் அருகில் வரும்போது குறிப்பாக போலிங் டேக்கு முன்னால ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி ஹர்தால போய் உட்கார்ந்து போலிங் நாளுக்கு முன்னால தான் போய் உட்கார்ந்தாரு. அதே மாதிரி ஒரு நாடகத்தை வந்து இங்க மறுபடியும் நடத்துறாரு. அதுவும் விவேகானந்தர் சிலையில இட்ஸ் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ஸ்பேஸ். நாமெல்லாம் பணம் கொடுத்து கட்டின சைஸ், நம்மளுடைய டாக்ஸ் டாலர்ஸ் இருந்து டேக்ஸ் பணத்துல இருந்து கட்டின இடம். அந்த இடத்துல வந்து இவர் வந்து உட்காருவார். நான் கேட்கறது அவ்வளவுதான். கேமரா டீம் ஃபர்ஸ்டே போய் அங்க செட் பண்ணிட்டாங்க. இனி அடுத்ததாக அது வந்து ஒளிபரப்பு கொண்டிருக்கு. எல்லா சேனல் கோதி மீடியால எல்லா சேனல் தேர்தல் பரப்புரை பயணம் போறது. விவேகானந்த பாறையில யார் உட்காரணும் நீங்க அடுத்த லிஸ்ட் போட்டுருங்க உங்க அரசாங்கத்துல. கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் 2 பேர் பேசினா புரியாது. நான் வர அவர் பேசணும் உங்கள்கிட்ட கூட வர இல்ல ஸ்ரீராம் இருக்கார் பேசலாம். ஆர்கே இல்ல ஒரு தேர்தல் சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டு வெவ்வேறு வகையா தங்களை வந்து அவங்க ஒவ்வொரு தலைவர்களும் அந்த பயணத்துக்கு பிறகான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இவர் இப்படி தியானம் மூலமா அதை ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னு அதை பார்க்க முடியாதா? தாராளமா பார்க்கலாங்க. ஆனா கேமராமேன் எதுக்குன்னு கேக்குறேன். why is it being telecast live across channels? இதுதான் கேள்வி. இது அரசியல் தான். இது ஒண்ணு. இரண்டாவதாக
இந்தியா கூட்டணி வந்து ஜூன் 1ஆம் தேதி கூட வேண்டிய அவசியம்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு வந்து தேர்தல் முடிகிறது, கம்ப்ளீட் எல்லா இடத்துலையும் தேர்தல் முடிகிறது. குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், பீகார் இந்த மாதிரி இடத்துல மொத்தம் 57 இடம் வரும். இந்த மாதிரி ஒரு தேர்தல் நாம் பார்த்ததும் கிடையாது. 57 இடத்துக்காக தேர்தல் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு இல்லைன்னா நக்சல் இன்வெஸ்டட் ஏரியாஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக நடத்தலாம். அப்படி கிடையாது. இது மறுபடியும் தேர்தல் ஆணையம் வந்து நரேந்திர மோடியோட கன்வீனியன்ஸுக்காக வாரணாசி உட்பட இருக்கின்ற இடத்துல வந்து ஜூன் 1 லாஸ்ட் ஃபேஸ்ல வந்து நடத்துறாங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கிறது. அந்த நாள்ல வந்து கூட வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்ததாக என்ன நடக்கும். ஒன்னு வந்து கவுண்டிங்ல வந்து எல்லாருக்கும் நிறைய டென்ஷன் இருக்கு. எனக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னன்னா இப்போ வந்து அமித்ஷாவே சொல்லியிருக்காரு இவிஎம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க வந்து தேர்தலை தோத்தாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. என்னுடைய கேள்வி இவ்வளவுதான். அதாவது நாம வந்து பேலட்டிங் யூனிட்ல பிரஸ் பண்றோம், அது வந்து நிச்சயமாக விவிபேட் மெஷின்ல தெரியுது நாம எங்க பிரஸ் பண்ணோம்னு. ஆனா விவிபேட் மெஷின் தான் இப்போ வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணுது. அங்க என்ன நடக்குதுன்னு இன்னும் நமக்கு வந்து தெளிவுபடுத்தல. உச்சநீதிமன்றத்தில் இவிஎம் பத்தி போகும்போது அவங்க அதை ஏற்கலையே. இது வந்து அந்த மனுவே நிராகரிக்கப்பட்டது இல்ல. அது ஏதோ அவர்கள் வந்து டெக்னீஷியன்ஸ் மாதிரி வந்து ஜட்ஜஸ் வந்து பிஹேவ் பண்ணிருக்காங்க. அது தவறு. நான் கேள்வி இவ்வளவுதான். விவிபேட் மெஷின் வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அது யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் கிடையாது. என்ன கம்யூனிகேட் பண்ணது நமக்கு எப்படி தெரியும்? ஹவு கேன் வி பி கான்ஃபிடென்ட் இருக்கு? விவிபேட் மெஷின் வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அப்பாறு இருந்ததுன்னா, அது தாண்டி இருந்ததுன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம். இதுதான் இவிஎம் பத்தி உள்ள பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இது அமித்ஷாவுக்கும் புரியும், அனைவருக்கும். இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் மம்தா கலந்துக்கல அப்படின்றாங்க. அன்னைக்கு வாக்குப்பதிவு அப்படின்ற ரீசன்ஸ் எல்லாம் சொன்னாலும் அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஓப்பனிங் அவர் திரு முருகானந்தம் சொன்னாரு, ஒரு கூட்டணியா முதல்ல அவங்க இருக்காங்களா? இதெல்லாம் ராகுல் காந்தி பேசலாம், விருப்பப்படலாம். பட் ஆனால் 4ஆம் தேதி எங்களுக்கான சாலிட் எண்ணிக்கை வரப்போகுதுங்கிறார். பட் அந்த முரண்களோட தான் இந்தியா கூட்டணி பயணிக்க வேண்டியிருக்கா? ஆமா, நிச்சயமா. கேரளால கூட்டணி இருக்கா? கேரளால வந்து இதே மாதிரி யூபிஏ இருக்குன்னு பார்த்தா யூபிஏ இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா யூடிஎஃப், யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். இங்க இருந்தா இங்க போட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல தான் இவங்களுக்கு எதிராக போட்டி நடக்குது. பாஜக வந்து இந்த போட்டியிலே கிடையாது. அப்போ அங்க பாத்தீங்கன்னா முரண் இருக்கு, நிச்சயமாக முரண் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல முரண் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல என்ன முரண் பாத்தீங்கன்னா நிச்சயமாக திரிணாமுல் வந்து சொல்லி இருக்கிறது, நாங்க இந்தியா கூட்டணிக்கு வருகிறோம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் அவர்கள் வந்து சீட்டு வந்து அந்த நெகோசியேஷன்ஸ் வந்து காங்கிரஸ் நடைபெறவில்லை. அது இருக்கத்தான் செய்யும். அது அந்த முரண்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கத்தான் செய்யும். முரண்கள் இல்லாத கூட்டணி என்ன கூட்டணி தெரியுமா? அது வந்து ஒரு கட்சி டாமினேட் பண்ற கூட்டணி. அது இன்னைக்கு பாஜக இருக்கிறது இல்ல. தேர்தலுக்கு பிறகு எண்ணிக்கை ஒவ்வொன்றும் முக்கியமா இருக்கு அப்படின்னா இந்த முரண்களோட ஒரு கூட்டணி எப்படி ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சேர்ந்து வருது. ஆமா, இந்தியா கூட்டணியில் இப்ப யார் இருக்காங்கன்னு ரொம்ப தெளிவா இருக்கிறது. அது வந்து இங்க இருக்கின்ற திமுக இருக்கிறது. அதே மாதிரி அப்கோர்ஸ் காங்கிரஸை தாண்டி இருக்கின்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா பீகார்ல சமாஜ்வாடி உத்தவ் தாக்கரே இருக்காரு. அதே மாதிரி சரத்பவாரனுடைய என்சிபி இருக்கிறது, ஆர்ஜேடி இருக்கிறது, எஸ்பி இருக்கிறது. இந்த மாதிரி கட்சிகள் வந்து கூட்டணி, ஜேஎம்எம் இருக்கிறது. இந்த கட்சிகள் எல்லாம் ஆப் இருக்கிறது. இதுதான் கூட்டணி. இன்றைய கூட்டணி இந்தியா கூட்டணி என்றது இதுதான். திரிணாமுல் வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம்னு கூறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை, அங்க இருக்கிற சூழ்நிலையினால அவர்கள் பண்ண முடியவில்லை. அது நாம் வந்து ஒன்னும் we don't need to condone that at all. எப்படி கேரளால ஒரு முரண் இருக்கிறதோ அது அந்த முரணை நாம் பேசித்தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த எல்லா இடத்துலயும் இந்த அனைத்து இடங்களிலும் வந்து ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவ் வந்து எமர்ஜ் ஆயிருக்கிறது. அது யூபி உட்பட, பீகார் உட்பட, அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற அனைத்து இடங்களில் கர்நாடகாலும் சரி, இல்ல மகாராஷ்டிராலும் சரி, ஒரு வயபிள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் உருவாகிறது. இப்ப நமக்கு ரெண்டு விஷயங்கள் மிக தெளிவாக தெரிகிறது. ஒன்னு வந்து மோடி அலை இல்லை என்று பாஜக காரங்களை ஒத்துக்கொள்கிறார்கள். ஒன்னு. ரெண்டாவது எங்க பல இடங்களில் ஒத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அது ஆஃப்கோர்ஸ் மோடி வந்து எனக்கு அலை இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. பட் சரி, சரிங்க, நல்லா செய்யுங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, நீங்க பிஜேபி ஒத்துக்கிறீங்களா? இப்போ நீங்க காங்கிரஸ் ஒத்துக்கோங்க, நான் பிஜேபி ஒத்துக்கிறேன். நான் இப்ப சொல்றேன், பேச முடியாது. இந்த டிபேட் வந்து நாம ஒரு வாரம் நடத்தி மூன்றாவது முறையாக பிரதமர் அவர்கள் பதவி ஏற்கின்றார்கள். உங்களுக்கு அவ்வளவு பதட்டம் அது நடக்க போகுது. அந்த காட்சியை பார்க்க போகுது. ரைட், வர யதார்த்தத்தை அக்செப்ட் பண்ணிக்கீங்க. யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. கூட பேசினா கேட்க முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க, வர ஆர்கே வர. ஓகே, நீங்க வந்து அந்த ஒரு அலை, எந்த அலையும் இல்லாத தேர்தல்னு நிறைய இங்க பேசப்பட்டது. அதெல்லாம் வச்சு நீங்க சொல்றீங்க. ஒரு வாக்குல இந்த என்டையர் மந்த்ல வந்து பாஜக காரங்களை வந்து மோடி அலை என்ற வார்த்தை வந்து எங்கேயும் யூஸ் பண்ணல. ஒன்னு. இரண்டாவதாக இந்த அலை இல்லாத ஒரு இடத்துல, அதாவது ஒரு அலை என்பது ஒரு பிளைண்ட் ஃபேத், அது இல்லாத ஒரு இடத்துல நிச்சயமாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இந்த ரெண்டு ஃபேக்டரும் அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஹிந்துத்துவா ஃபெட்டிக் என்ற ஒரு விஷயம் வந்து பல இடங்கள்ல வந்திருக்கு. ஹிந்துத்துவான்னு சொல்லிட்டு ஹிந்து கத்தரை மேக, ஹிந்து டேஞ்சர்ல இருக்காப்பா, ஓட் பண்ணிருப்பா, முஸ்லீம் வந்து உட்கார்ந்துருவான்ப்பா,
இந்த மேட்டர் வந்து பல இடங்கள்ல வந்து ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்கு கூட ஜார்க்கண்ட்ல என்ன பேசியிருக்காரு பிரதமர் பாத்தீங்கன்னா, அதாவது சண்டே வந்து ஹாலிடே மாத்த பார்த்தாங்க, சண்டே அதாவது கிறிஸ்டியன் ஹாலிடே ஆன சண்டேல இருந்து மாத்தி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜார்க்கண்ட் பிடிஐ சொல்லிருக்கீங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? What is your problem? ஒரு நிமிஷம் என்ன பேசுறீங்க நீங்க வந்து இல்ல பிரதமர் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. நீங்க சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. பிடிஐ இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க சார். நீங்க சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. சண்டே வந்து ஹாலிடே வந்து நீங்க திரும்ப சொல்லுங்க சார். நீங்க சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. அது வந்து ஃப்ரைடேக்கு மாத்த பார்த்தாங்க. பிரதமர் இன்னைக்கு பேசி இருக்காரு. பிடிஐ ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க நீங்க. ஐயா நீங்க சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. தவறான வார்த்தையை பதிவு பண்ணாதீங்க. இல்ல பிடிஐ வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இவர் வந்து சொன்னாரா இல்லையா? பிரதமர் சொன்னாரா இல்லையா? அதாவது சண்டே என்ன ரிப்போர்ட் பண்ணி நீங்க சொன்ன வார்த்தை கிடையாதுங்க. நீங்க சொல்றீங்கல்ல முஸ்லிம் வந்து உட்கார்ந்துருவாங்க, அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நீங்க தான் பிளவுபடுத்துறீங்க. பிரச்சனை நீங்க ஏற்படுத்தாதீங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த கிடையாது. இந்து கத்ரே மேஹே நீங்க சொன்னது கிடையாதா? முஸ்லிம் குஸ்பேட்டியாவுக்கு அதிக அடுத்த வார்த்தை நீங்க அடுத்த வார்த்தைக்கு வாங்க. ஐயா நீங்க அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு வாங்க. தவறா பேசாதீங்க. உங்க பிரதமர் வார்த்தைகளை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கு அப்புறம் பேசுங்க. யார் சொன்னாங்க சொல்லுங்க. சொல்லுங்க யார் சொன்னாங்க சொல்லுங்க. இருக்காதீங்க. யார் சொன்னாங்க சொல்லுங்க. ஏங்க குஸ்பேட்டியான்னு சொன்னது கிடையாதா? அதிக பிள்ளைகள் பத்தி நீங்க போய் சொன்னீங்க குருஜிதாஸ் அவங்க உண்மையை சொன்னா உங்களுக்கு வலிக்கும். கூட கொடுத்தான்னு சொல்றது கிடையாதா? எல்லாத்தையும் சொல்லி இப்ப இங்க வந்து தமிழ்நாட்டுல ஈடுபடாதங்கிற காரணத்துக்காக தமிழ்நாட்டுல ஈடுபடாத காரணத்துக்காக இங்க வந்து இங்க சொன்னாங்க சொல்லுங்க பேசலாம். இல்ல உங்களுக்கு ஹிந்தி தெரியும், உங்களுக்கு ஹிந்தி தெரியலனா படிங்க. வார்த்தைகளை இன்டர்பிரட் பண்றதுலயே தவறா பண்ணாதீங்க. இல்ல ஒரு நிமிஷம் என்ன சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஹிந்தி தெரிஞ்ச ஆளுங்க தான், விவாதிக்கலாம். நான் வரேன். ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் மற்ற ரெண்டு பேர்ட்டையும் பேசிட்டு முதல் கட்ட கருத்தை எடுத்துட்டு வரேன். திரு